அண்ணி, நாத்தனார், மைத்துனி, மச்சினிச்சி, சகல சம்பந்தி, முறமாம, முற பொண்ணு, தலைச்சம்புள்ள, இளைய புள்ள, பொண்ணு தந்தவன். இந்த மாதிரி உறவுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு தேடிட்டு இருக்கிறீங்களா? தென் திஸ் இஸ் த வீடியோ ஃபார் யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் இருக்கிற உறவுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, இதுவே அப்பா கூட பிறந்தவங்கள எப்படி சொல்கிறது, அம்மா கூட பிறந்தவங்க அப்படின்றவங்கள எப்படி சொல்கிறது, இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற உறவு என்ன அப்படின்னா, தாத்தா, கிராண்ட்பா அப்படின்னு சொல்லலாம், கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஷார்ட்டாக சொல்லும்போது கிராண்ட்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாட்டிக்கு கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக சொல்லும்போது கிராண்ட்மா அப்படின்னு சொல்லுவோம். கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் ஃபாதர் அண்ட் கிராண்ட் மதர் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லும்போது கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அம்மாவுக்கு மதர் அப்படின்னு சொல்லுவோம், அப்பாவுக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மகள் அப்படின்னா டாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், மகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சன் அப்படின்னு சொல்லுவோம். அத்தை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் அத்தைக்கு மட்டும் கிடையாது, பெரியம்மா, சித்தி, இது எல்லாத்துக்குமே ஆண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி மாமா, சித்தப்பா, பெரியப்பா, இது எல்லாத்துக்கும் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட லைவ் ஆன்லைன் செஷன் அவைலபிளாக இருக்குது. மார்னிங் 10 to 11 ஒரு டைமிங்லேயும், ஈவினிங் 8 to 9 ஒரு டைமிங்லேயும் குரூப் ஆன்லைன் செஷன்ஸ். February 7th ஒரு நியூ பேட்ச் கமெண்ட்ஸ் ஆகுது. இந்த பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி, டிஸ்கிரிப்ஷன்லேயும் காமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது சித்தியில் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சித்தினா எப்படி, அம்மா வழியா அப்பா வழியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது, அம்மா கூட பிறந்த உறவுகளை சொல்லும்போது, அம்மா கூட பிறந்த பிரதரோ அல்லது சிஸ்டர்ஸையோ சொல்லும்போது மெட்டர்னல் அப்படின்ற வேர்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். மெட்டர்னல் ஆண்ட், மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னா அம்மா கூட பிறந்தவங்கள சொல்கிறது. இதே இது அப்பாவுடன் பிறந்தவங்கள சொல்லும்போது பட்டர்னல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கணும். பட்டர்னல், ஹீ இஸ் மை பட்டர்னல் அங்கிள், ஷீ இஸ் மை பட்டர்னல் ஆண்ட் அப்படின்னா அப்பா கூட பிறந்த தங்கச்சி, அப்பா கூட பிறந்த தம்பி, அண்ணா, அவங்களெல்லாம் பட்டர்னல் ஆட் பண்ணி சொல்லணும். ஓகே, இப்போது இவங்களுடைய குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, இவங்களுடைய குழந்தைங்கள காமனாக கசின் அப்படின்னு சொல்லுவோம். இது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கசின் தான் சொல்லுவாங்க. நாம் இந்தியன்ஸ் அந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். பட் அது இங்கிலீஷில் நேட்டிவ் பீப்புள் கசின் தான் சொல்லுவாங்க. கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படின்றது இன்கரெக்ட். ஓகே, தமிழில் தம்பி, அண்ணன், மூத்தவங்களை அண்ணன் அப்படின்னும் இளையவங்களை தம்பி அப்படின்னும் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷில் காமனாக பிரதர் அப்படின்றது அண்ணனுக்கும் பொருந்தும், தம்பிக்கும் பொருந்தும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் மூத்தவங்களை சொல்லும்போது எல்டர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ஹீ இஸ் மை எல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஓல்டர் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு சிஸ்டர், தங்கைன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கும் சிஸ்டர். சிஸ்டர் இஸ் அ காமன் வேர்ட். அக்காவாகவும் இருக்கலாம் அல்லது தங்கையாகவும் இருக்கலாம். ஷீ இஸ் மை சிஸ்டர் அப்படின்னு சொன்னால், இப்போ அக்காவா தங்கையா அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஷீ இஸ் மை எல்டர் சிஸ்டர் அப்படின்னா அவள் என்னுடைய அக்கா அப்படின்ற மீனிங் கொடுக்கும். இது என்னுடைய தங்கை அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் மை யங்கர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக காமனாக சொல்லும்போது பிரதர் ப்ளஸ் சிஸ்டர் இஸ் ஈக்குவல் டு சிப்ளிங்ஸ், சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே இது நம்மளுடைய உடன் பிறந்தவங்க, அதாவது பிரதர் ஆர் சிஸ்டரோட பையனாக இருந்தால் நெஃப்யூ அப்படின்னு சொல்லணும். அக்காவுக்கோ அண்ணனுக்கோ அல்லது நம்ம உடன் பிறந்த பிரதர் ஆர் சிஸ்டரோட பொண்ணாக இருந்தால், பெண் குழந்தையாக இருந்தால் ஷீ இஸ் மை நீஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் மை நெஃப்யூ அப்படின்னா, ஹீ இஸ் மை நெஃப்யூ அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்களுடைய பையனை குறிக்கும். நம்மளுடைய உடன் பிறந்தவங்களுடைய பொண்ணை சொல்லும்போது ஷீ இஸ் யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஷீ இஸ் மை நீஸ் அப்படின்னு சொல்லணும். ஷீ இஸ் மை நீஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேரன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லணும். பேத்திக்கு கிராண்ட் டாட்டர் யூஸ் பண்ணுவோம். பேர குழந்தைங்க அப்படின்னு சொல்லி காமனாக சொல்கிறதுக்கு கிராண்ட் சில்ட்ரன்,
தே ஆர் மை கிராண்ட் சில்ட்ரன், அவங்க என்னுடைய பேர குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறது. தே ஆர் மை கிராண்ட் சில்ட்ரன். கிராண்ட் சன் ப்ளஸ் கிராண்ட் டாட்டர் இஸ் ஈக்குவல் டு கிராண்ட் சில்ட்ரன். ஓகே, இதுவே வந்துட்டு நம்மளுடைய கொள்ளு தாத்தா அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கொள்ளு தாத்தா இல்லு தாத்தா, தாத்தாவோட தாத்தா அவருடைய தாத்தா. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது கிரேட் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம முன்னாடியே ஆட் பண்ணிக்கணும். கிரேட் கிராண்ட்பா, ஹீ இஸ் மை கிரேட் கிராண்ட்பா, ஷீ இஸ் மை கிரேட் கிராண்ட்மா, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப்டர் மேரேஜ், திருமணத்திற்கு அப்புறம் இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஹஸ்பண்ட் அப்படின்னா கணவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒய்ஃப் அப்படின்னா மனைவி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம காமனாக சொல்லும்போது கணவர் அல்லது மனைவியை குறிப்பிடுற ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷில் ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் மை ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லலாம், ஷீ இஸ் மை ஸ்பவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் காமனாக நம்ம ஸ்பவுஸ் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹஸ்பண்ட் ப்ளஸ் ஒய்ஃப் இஸ் ஈக்குவல் டு ஸ்பவுஸ். இப்போது திருமணத்திற்கு அப்புறம் வரக்கூடிய உறவுகள் என்னெல்லாம் இருக்கும்? மாமனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் ஃபாதர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். மாமியார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மதர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இன்லா அப்படின்ற வேர்ட் வந்து ஆட் ஆகிருக்கும், திருமணத்திற்கு அப்புறம் வர்ற உறவுகள். ஸோ அது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டா இது வந்து ஈஸி தான். ஃபாதர் இன்லா, மதர் இன்லா. இதே மாதிரி மருமகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டவரை நம்ம வந்து சன் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டாட்டர் இன்லா அப்படின்றது பையனை திருமணம் செஞ்சுக்கிட்ட பொண்ணு, அதாவது என்னுடைய மருமகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு டாட்டர் இன்லா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஹஸ்பண்டோட சிஸ்டர் அல்லது ஒய்ஃபோட சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். ஹஸ்பண்டோட பிரதர் இருந்தால் பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லணும். ஒய்ஃபோட பிரதருக்கும் பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து ப்ளூரலில் சொல்லும்போது சிஸ்டர் இன்லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, தே ஆர் மை சிஸ்டர்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லணும். இந்த ப்ளூரல் வந்து எங்கே போடணும் அப்படின்னா சிஸ்டரோட எஸ் ஆட் பண்ணணும், இன்லாவோட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தே ஆர் மை பிரதர்ஸ் இன்லா, அவங்க என்னுடைய மைத்துனர்கள், அவங்க என்னுடைய மைத்துனர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் மை பிரதர்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லணும். ஓகே, இதே மாதிரி சகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சகலைன்னு யாரை சொல்லுவோம்? ஒய்ஃபோட அக்கா அல்லது தங்கையோட கணவர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? கோ பிரதர் அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் மை கோ பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹஸ்பண்டோட தம்பியோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அதை நம்ம சொல்லும்போது எனக்கு தங்கச்சி வேணும், பிளட் ரிலேஷன் இல்லாமல் நான் பிளட் ரிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, என்னோட அக்கா அவங்க, என் வீட்டுக்காரரோட தம்பி ஒய்ஃப் அல்லது வந்து என் வீட்டுக்காரரோட அண்ணன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஷீ இஸ் மை கோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஷீ இஸ் மை கோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி சம்மந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க என்னோட சம்மந்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் மை கோ பேரண்ட்ஸ் இன்லா அப்படின்னு சொல்லணும். தே ஆர் மை கோ பேரண்ட்ஸ் இன்லா அப்படின்னா அவங்க என்னுடைய சம்மந்தி அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அடாப்டட் டாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ப்பு மகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடாப்டட் சன் அப்படின்னு சொல்லுவோம். அடாப்டட் சன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து என்னுடைய வாரிசு, எங்களுடைய வாரிசு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ ஜென்ரலாக காமனாக இந்த வாரிசு சான்றிதழ் இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த வாரிசு அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். த ஸ்பெல்லிங் இஸ் HEIR பட் H இஸ் சைலண்ட் ஹியர். ஏர் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு முந்தின ஜென்ரேஷன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னும், நம்மளுடைய முன்னோர்கள்னு ஜென்ரலாக சொல்லும்போது ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்றது எக்ஸாக்டாக நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கும் முந்தின ஜென்ரேஷன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னும், அதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னும் சொல்லணும். அ மேன் ஹூ இஸ் என்கேஜ் டு பி மேரிட், வருங்கால கணவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஃபியான்சே. வருங்கால மனைவிக்கும் ஃபியான்சே தான். இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஃபியான்சே அப்படின்னா ஆணை குறிக்கும், வருங்கால கணவரை குறிக்கும், ஒரு இ மட்டும் வரணும், FIANCE. ஃபியான்சே வருங்கால மனைவி அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு இ போட்டுக்கணும். ஸோ த ப்ரொனன்சியேஷன் இஸ் குவைட் சேம் ஃபார் போத் வேர்ட்ஸ்.
that's it with the lesson today. இன்னைக்கு லெசன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனிமேல் வந்துட்டு இந்த உறவை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ், சகலனா என்ன சொல்கிறது, மச்சினிச்சினா என்ன சொல்கிறது, நாத்தனாரை எப்படி சொல்கிறது, சம்பந்தினா அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை வார்த்தைகள் நீங்கள் இன்றைக்கி புதுசாக இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.